மதிப்பிற்குரிய ஆயர் அவர்களுக்கும் பேரூர் தந்தை அவர்களுக்கும் மற்ற தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கங்கள். நிறைய பேர் ரொம்ப வியந்து பார்க்குறீங்க இது யாரா அப்படின்னு. பிரான்சிஸ் சேவியர் உங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை இப்பொழுது இயேசு சபையிலே அருட்தந்தையாக இருப்பதிலே பெருமைப்படுகின்றேன். இப்பொழுது மதுரையில் இருக்கின்ற அருளானந்தர் கர்மாத்தூர் கல்லூரியிலே பிபிஏ டிபார்ட்மெண்ட்டில் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மதருக்கும் எனக்கும் அவ்வளவாக உரையாடல்கள் நடந்ததா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். இப்போ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ திடீர்னு பார்த்தேன். குழந்தையா இவ்வளோ தான் இருக்கிறேன். மதருடைய காலடியில் உட்கார்ந்த ஒரு குரூப் ஃபோட்டோ, அதில் நான் இருக்கிறேன். அது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் நான். இதற்கு முன்னதாக சில வருடங்களுக்கு முன்னால் மதர்கிட்ட ஒரு சாக்லேட் வாங்கினது மாதிரி ஒரு வீடியோவும் வந்துச்சு. சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, சின்ன வயசில் மதர் என்ன ரொம்ப விரும்பி மடியில் தூக்கி வைப்பாங்க அப்படின்னு. பொதுவாக நான் பார்க்குறது, பலர் பேசுகிறது, கனியை வைத்து தான், அந்த மரத்தை வைத்து தான் கனி எப்படி இருக்குது, அல்ல கனியை வைத்து தான் மரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய அன்னை ஸ்கொலாஸ்டிக்கா போட்ட விதை தான் இன்று ஆலமரமாக விருட்சமாகி கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேரால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு பெருமைப்படுகின்றேன். அதில் நிறைய பேர் வளர்ந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதையும் நான் நன்றியோடு பெருமையோடு உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகின்றேன். உங்களுடைய பணி இப்பொழுது பல்வேறு இடங்களுக்கு சென்று இருப்பது மிக்க மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் சொன்னது போல பல்வேறு மொழிகளிலே பேசுகிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள். ஹிந்தி பிள்ளைங்க, ஐ திங்க் எந்த ஒடிசாவிலேருந்து பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் பணி இன்னும் சிறக்க வேண்டும். அம்மா கண்டிப்பாக ஃபாதர் சொன்னது போல் விரைவிலே ஒரு புனிதையாக நம் முன்னாலே இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. அதற்காக நாமும் ஜெபிப்போம். தொடர்ந்து உங்களுடைய பணி எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும். அம்மா நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ, ஆயவர்கள் சொன்னது போல இன்று அம்மா இருந்தாங்க அப்படின்னா நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பார்களோ அதை இந்த அகிலம் முழுவதும் நாம் செய்ய இறைவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். இன்னும் அதிக பேரை இறை அழைத்தலிலே நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி